வாழ்த்துக்கள். சட்டப்படி நடக்கிறது, நியாயமா நடக்கிறது, சுவாரஸ்யமற்றது. என்ன பொறுத்தவரையிலும் அது அப்நார்மல். மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு பேரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இல்ல, அது முரட்டுத்தனம். தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களை என்ன பண்றது? தட்டி கேட்பேன். இன்று இரவு பிக் பாஸ்ல தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு கமல்ஹாசன் கேட்குறாரு. வெளியே தான் ஏற்றணும். வெளியே ஏற்றுறதுக்கு கமல்ஹாசனால் முடியவே முடியாது. நிக்சன், மாயா, பூர்ணிமா இவங்கெல்லாம் ரொம்ப அக்கபோர் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக மாயாவோட இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வெளியேற்ற வேண்டியதானே கமல்ஹாசன். ஆனால் கமல்ஹாசன் வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிக்சனை வெளியேற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் கன்வர்சன் ரூமில் கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு அட்வைஸ் பண்ணிவிட்டு, இன்னும் 10 நாள் தானே இருக்குது, 90 நாள் கிட்ட நெருங்கியாச்சுல்ல, இன்னுமே 10 நாள் தான், பணப்பெட்டி வந்தோன்னே மாயா எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால் மாயா உள்ளே சேவ் பண்ணிவிட்டு நிக்சனை வெளியேற்றுறாரு. இன்னும் இந்த வாரம் வந்து டபுள் எரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிக்சன் வெளியேறிட்டாரு அப்படின்னோன்னா எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னொரு எரிக்சன் ரவீனாவையும் தூக்கி வெளியேற்றிடுறாரு. ரவீனா பாவங்க, ரவீனா என்ன பண்ணிட்டு இருக்கு, நல்ல ஸ்கோர் வாங்கி வச்சிருக்குது, அதையும் வெளியேற்றி விட்டுறாரு கமல்ஹாசன். மாயாவுக்காக சப்போர்ட்டாக எனக்கு கமல்ஹாசன் நல்லா செயல்படுறாரு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. பார்க்கலாம். இன்னைக்கு டபுள் எரிக்சன் ரவீனாவும் நிக்சனும் வெளியேறாங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.